டிஆர் அகாடமி மாணவர்களுக்கும், இந்த வீடியோவ பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் அன்பு வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டில சோலார் ரேடியேஷன், ஹீட் பேலன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் வந்து குடுத்திருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இந்தியாவுல நடக்கக்கூடிய யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல பாண்டிச்சேரி கவர்ன்மென்ட் எக்ஸாமா இருக்கட்டும், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி போன்ற எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இந்த வீடியோவ நெறைய தமிழ் மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கிறனால ஓகே. என்ட்ட பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தனால, நான் இத தமிழ்லயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால இங்கிலீஷ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சைட் பை சைட் தமிழ்லயும் நம்ம பார்க்கும்போது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்னே எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டைரக்ட் கொஸ்டின்லாம் வந்து பொதுவா வந்து வைக்கிறதில்ல. எல்லா கொஸ்டினுமே நம்ம புரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சாப்டரும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சூரியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பூமிக்கான மிக முக்கியமான ஆற்றல் மூலம். சோ இந்த பூமியில நடைபெறக்கூடிய பெரும்பாலான இயற்கை நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா? என்னலாம் நடக்குது? நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானிலை, காலநிலை, அப்புறம் காற்று உருவாகுது, காற்று அடிக்குது, மழை பொழியுது, கடல் நீரோட்டங்கள், தாவர வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே சூரிய ஆற்றல் தான் முதன்மையான முக்கியமான மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இந்த சாப்டர்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோலார் ரேடியேஷன்னா என்ன? இன்சோலேஷன்னா என்ன? சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன? ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? ஓகேங்களா? அப்புறம் இந்த சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஆற்றல் பூமிய வந்து சேருது. அது எப்படி சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகளா தான் வந்து சேருது. அதுல அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன், விசிபிள் லைட் ரேடியேஷன் இதுல நம்மளுக்கு ஹீட்ட எது குடுக்குது? எந்த கதிர் ஹீட்ட குடுக்குது? எந்த கதிரால நம்மளுக்கு லைட் கிடைக்குது? வெளிச்சம் கிடைக்குது? இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வளிமண்டலத்துக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஆற்றல மெஷர் பண்ணா அதுக்கு பேரு சோலார் கான்ஸ்டன்ட். சோ இந்த மாரி சின்ன சின்ன டெர்ம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, சூரியன்ட்டேருந்து உருவாகக்கூடிய ஆற்றல் எல்லாமே பூமிய வந்து சேர்றதில்ல. அதாவது கிட்டத்தட்ட 2 பில்லியன் அளவுக்கு சூரிய ஆற்றல் உருவாகுது அப்படின்னா, அதுல ஒரே ஒரு பார்ட் தான் பூமிய வந்து சேருது. அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் டாபிக் சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விகளையும், எக்ஸ்பெக்டட் கேள்விகளையும் நான் கேட்கிறேன். இத வந்து நீங்களே ஆன்ஸர் பண்ணிடுவீங்க கண்டிப்பா. அத வந்து அந்த ப்ராமிஸோட நீங்க தெளிவா கவனிங்க. கரெக்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கொஸ்டின சால்வ் பண்ணும்போது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, நேரம் கருதி நான் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ, இங்க பாருங்க. சோலார் ரேடியேஷன்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேரு இன்சோலேஷன் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. பட் இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். சன் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்க. அதாவது பூமிக்கு நம்மளுக்கு ஆற்றல் கிடைக்கிறதே சூரியன்ட்ட இருந்து தான். ஆல்மோஸ்ட் நம்ம பூமியில நடக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் ப்ராசஸ் அதாவது வானிலை, காலநிலையா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், கடல் நீரோட்டமா இருக்கட்டும், மழை, அப்புறம் தாவர வளர்ச்சி இது எல்லாமே சூரிய ஆற்றல தான் நேரடியாவும், மறைமுகமாவும் நம்பி இருக்கிறோம். இப்ப சூரியன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கங்களேன், இங்க அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. அப்புறம் இந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா உருவாகாது. ஓகேங்களா? காற்று அப்படிங்கிறதே ஒண்ணு நீங்க பார்த்திருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதே என்ன? ஒரு பூமியின் மேற்பரப்புல இருந்து குறிப்பிட்ட தூரம் காற்று நிரம்பிய பகுதிய தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அட்மாஸ்பியர வந்து நம்ம 5 லேயரா பிரிச்சிருப்போம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்ப அட்மாஸ்பியர்னா பூமியின் மேற்பரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் காற்று நிரம்பிய பகுதிய தான் வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வளிமண்டலம் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்கணும். சோலார் ரேடியேஷன் இருக்கணும். அப்புறம் இந்த சூரியன் இருக்கிறனால தான் வாட்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அப்ப சூரியன் இல்ல அப்படின்னா, வாட்டர் சைக்கிள் நடக்காது. உங்களுக்கே தெரியும்ல. இதான் கடல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எப்படி ஆவியாகுது? அப்படின்னா, சூரியன் ஒளியால தான் ஆவியாகுது. அது பேரு எவாப்பரேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வேப்பர் வாட்டரா மாறுது. கண்டன்சேஷன் ஆகுறது. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வாட்டர் வேப்பரா மேல போகும். அதுக்கப்புறம் அது சுருங்கி மேகமா மாறும். அதுக்கப்புறம் அந்த மேகம் வந்து குளிர்ந்து மழைய வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கும். இப்ப எவாப்பரேஷன் கண்டன்சேஷன், பிரசிபிடேஷன் இது 3ம் நடக்கிறது தான் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னா, சூரிய ஒளி தான் காரணம். அப்ப சூரியன் இல்ல அப்படின்னா, வாட்டர் சைக்கிள் நடக்காது. அப்புறம் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற நிகழ்வு வந்து பண்ண முடியாது. ஒளிச்சேர்க்கைன்னா உங்களுக்கு தெரியும். சூரிய ஒளி உதவியோட ஒரு தாவரம், தாவரத்தோட இலையில இருக்கிற ஸ்டொமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வாட்டர், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இந்த 3த்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, தாவரத்தோட இலையில, ஸ்டொமேட்டால உணவு வந்து தயாரிக்கப்படும். அத ஃபுளோயம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லாத்துக்கும், எல்லா பாகத்துக்கும் எடுத்துட்டு போகும். இத படிப்பீங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், அத எத நம்பி இருக்கோம் அப்படின்னா, சன்ன நம்பி தான் இருக்கிறோம். ஓகேங்களா? வெப்பம் மற்றும் ஒளி. இது 2த்துக்குமே வந்து முதன்மை ஆதாரம் யாருன்னா, சூரியன் தான். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சூரியனிடமிருந்து பூமி பெறும் ஆற்றல சோலார் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன்ட்ட இருந்து பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல சோலார் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சூரியன் அப்படிங்கிறது பூமிக்கு வெப்பத்த குடுக்குது. அது இல்லாம லைட்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குது. அப்போ பூமியின் வெப்பம் மற்றும் ஒளியின் முதன்மை மூலாதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தான்.
சோலார் ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது எனர்ஜி எமிட்டட் பை த சன் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதாவது சூரியன்டேருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மின்காந்த அலைகளா தான் பூமிக்கு வந்து சேருது. அது எப்படி வந்து சேருது அப்படின்னா, விண்வெளியில வெற்றிடத்தின் வழியா பூமிய வந்து சேருது. ஸ்பேஸ்ல வேக்கம் வழியா வந்து பூமிக்கு வந்து அந்த சூரியன்டேருந்து உருவாகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது ஆற்றல், மின்காந்த அலைகள் வந்து பூமிய வந்து சேருது. எப்படி சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன 3 டைப்பா சொல்லுவாங்க. ஒண்ணு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அடுத்து விசிபிள் லைட் ரேடியேஷன், அடுத்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் நம்ம சொல்லுவோம். அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா 7% அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் நம்ம பூமியை வந்து சேருது. ஓகேங்களா? இத வந்து ஓசோனே அப்சார்ப் பண்ணிடும். அப்படி அப்சார்ப் பண்ணல, ஓசோன் படலத்துல ஓட்டை இருந்ததுன்னா, அது நேரடியா நம்ம மேல பட்டு ஸ்கின் டிசீஸ்லாம் வர ஆரம்பிக்கும். சோ நம்ம கன்ஃப்யூஷன் பண்ணாம இதுக்குள்ளே நிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட், விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட். அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது 7%, விசிபிள் லைட் அது வந்து 44% வருது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிச்சத்த குடுக்குது. இன்ஃப்ராரெட் அதாவது இதுதான் வெப்பத்த வந்து குடுக்குது. பூமிக்கு வெப்பத்த குடுக்கக்கூடிய கதிர் எதுன்னு கேட்டா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். இதுதான் 49%. இப்ப வரக்கூடிய ரேடியேஷன்லயே இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் 49% வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. விசிபிள் லைட் வந்து இல்லுமினேஷன குடுக்குது. இன்ஃப்ராரெட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பூமி வந்து ஹீட் ஆவறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. சூரிய கதிர்வீச்சு அப்படிங்கிறது சூரியன்டேருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள தான் சொல்றோம். சோலார் ரேடியேஷன்னா சூரியன்டேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். இது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, விண்வெளியில வெற்றிடத்தின் வழியா பூமிய வந்து சேருது. இந்த சூரிய கதிர்களோட வகைகள பொறுத்தவரைக்கும் புற ஊதா கதிர்கள், காணக்கூடிய ஒளி, அகச்சிவப்பு ஒளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல புற புற ஊதா ஒளி அப்படிங்கிறது 7%, காணக்கூடிய ஒளிங்கிறது 44%, அகச்சிவப்பு ஒளிங்கிறது 49%. இன்ஃப்ராரெட் கதிர்கள் தான் பூமிய அதிகமா சூடாக்குது. சரி. சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன? சோலார் ரேடியேஷன்னா என்ன சொன்னீங்க? பூமிக்கு வந்து கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல் அப்படின்னு சொன்னீங்க. சோலார் ரேடியேஷன்னா என்ன சொல்ல வரோம்? சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய மின்காந்த அலைகள். நல்லா புரிஞ்சுக்கங்க இத. நானே மாத்தி சொல்லிட்டேன். சூரிய கதிர்வீச்சு அப்படிங்கிறது சூரியன்ட்டேருந்து வெளிப்படக்கூடிய மின்காந்த அலைகள தான் சூரிய கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வளிமண்டலத்துக்கு வெளிய அளக்கக்கூடிய சூரிய ஆற்றல, அட்மாஸ்பியருக்கு வெளியில இது வந்து எர்த்தோட கிரஸ்ட் மேலோடு. அதுக்கு மேல 5 அடுக்கு இருக்கா? 2, 3, 4, 5 அடுக்கு இருக்கா? இந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அளக்கக்கூடிய சூரிய ஆற்றலோட அளவ தான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வளிமண்டலத்துக்கு வெளியே சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தா விழும்போது, 1 சதுர மீட்டர்ல கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல தான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்க மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எர்த் சர்ஃபேஸ்ல இல்ல, அட்மாஸ்பியருக்கு வெளியில வந்து மெஷர் பண்ணக்கூடிய சூரிய ஆற்றல சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனுடைய மதிப்பு வந்து 1361 W பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, 1361 W பை மீட்டர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப வளிமண்டலத்துக்கு வெளியே அளக்கக்கூடிய சூரிய ஆற்றலோட அளவ தான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்சோலேஷன்னா என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அதாவது எர்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசீவ் ஒன்லி அபௌட் 1, 2 பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பில்லியன் சூரிய ஆற்றல் உருவாகுதுன்னா, பூமிக்கு ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் வந்து அடையுது. ஏன் சன்னோட டோட்டல் எனர்ஜில இருந்து 2 பில்லியன் இருக்குன்னா, ஒரே ஒரு பார்ட் மட்டும் ஏன் ரிசீவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அது வர வழியில, அதாவது சூரியன்ட்ட இருந்து பூமிக்கு வர்றதுக்குள்ள அட்மாஸ்பியர்ல ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது. அதாவது ஒளி பிரதிபலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர்ட் ஆகுது. சில லைட் அப்சார்ப்ஷன் ஆகுது. அதான் அது காரணம். அப்ப இன்சோலேஷன்னா என்னன்னு பாருங்க. உங்களுக்கு டெஃபினிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சோலேஷன்னா என்னன்னா, அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரெசீவ்ட் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். பூமியின் மேற்பரப்புல எவ்ளோ சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது? எவ்ளோ 1 சதுர மீட்டர்ல எவ்ளோ சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுதுங்கிறது தான் இன்சோலேஷன். இன்னுனா உள்ள அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி ரிசீவ்ட் பை த எர்த் சர்ஃபேஸ் எவ்ளோ பூமிக்கு வந்து சேருதுங்கிறது தான் இன்சோலேஷன். இதனுடைய அலகு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் வந்து W பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் கலோரி அப்படிம்பாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர், டே இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இது கிடையாது. இப்போதைக்கு இன்சோலேஷன அளக்கக்கூடிய யூனிட் எதுன்னு கேட்டா, W பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்சோலேஷன்னா என்னது? இன் ஷார்ட் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல். பூமிக்கு எவ்வளவு ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இன்சோலேஷன். ரைட்டா? அடுத்து பாருங்க. சரி இப்ப நான் அத ஆல்ரெடி சொல்ட்டேன். எதனால எல்லா சோலார் ரேடியேஷனும் பூமிய வந்து சேர்றதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல ரிஃப்ளெக்ஷன், ஸ்கேட்டரிங், அப்சார்ப்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, எர்த் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 அடுக்கு இருக்கு. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 அடுக்கு இருக்கு. ரைட்டா? அந்த 5 அடுக்குல ஃபர்ஸ்ட் அடுக்கு ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல, முதல் அடுக்கு. ஓகே, முதல் அடுக்கு ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனி, பனிக்கட்டி இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மேகம் இப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன்ட்டேருந்து வரக்கூடிய அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன இது என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதாவது ரெஃப்ளெக்டர்னா என்னது? இந்த மேகத்துல பட்டு திருப்பி வந்து ஸ்பேஸ்க்கே போயிடும்.
மேகத்துல பட்டு திருப்பி ஸ்பேஸுக்கே போயிடும். அப்ப இந்த வேலையை யாரெல்லாம் செய்றா? இந்த எர்த் சர்ஃபேஸ்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மேகங்கள், பனி, பனிக்கட்டிகள் இது எல்லாமே என்ன பண்ணிடுதுன்னா, சூரிய ஒளி அப்படியே திருப்பி விண்வெளிக்கு அனுப்பிடுது. அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் ஸ்கேட்டரிங் வேற பண்ணிடுது. ஸ்கேட்டரிங்னா என்ன? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி, இந்த பூமியின் மேற்பரப்புல 5 லேயர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறனால, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறதுனால, இந்த சூரிய ஒளி இங்க இருந்து உருவாகுதுன்னு வச்சுக்கங்களேன். இது வர்றதுக்குள்ள நெறைய ஸ்கேட்டரிங் ஆகுது. நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஒளி சிதறல் ஏற்பட்டு தான் பூமிக்கு வந்து சேருது. அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து சூரியன்ல இருந்து உருவாகுறது அப்படியே வந்து பூமிக்கு வந்து சேர்றது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வானம் ஏன் நீல கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளி வந்து சிதறனால, அதாவது ஸ்கேட்டர் ஆகுறனால. அப்புறம் நீங்க பார்க்கும்போது சூரியன் உதயமாவறதுக்கு முன்னாடியும், சூரியன் வந்து மறையறதுக்கு மறையும் போதும், சூரியன் வந்து சிவப்பு கலர்ல இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேட்டரிங். ஒளி சிதறுது. அதனால தான் அப்படி நடக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நெறைய அப்சார்ப்ஷன் வேற பண்ணிடுது. அதாவது யார் அப்சார்ப் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2வது லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் இருக்கும். ஓசோன். ஓசோன் நத்திங் பட் ஆக்ஸிஜன் வந்து 3 மாலிகுலா இருந்ததுன்னா, அதுக்கு பேரு ஓசோன். அவ்வளவுதானே. இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ அப்சார்ப் பண்ணும். ஓசோன் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ அப்சார்ப் பண்ணும். வாட்டர் வேப்பர்லாம் இருக்குல்ல, நீராவி. இதெல்லாம் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணும். அதாவது அகச்சிவப்பு கதிர்கள வந்து அப்சார்ப் பண்றது நீராவி. அப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்சார்ப் பண்ணும். ஓகேங்களா? இது முக்கியமான இடம் இது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த சோலார் ரேடியேஷன் சூரிய கதிர்வீச்சு நடக்கிறனால தான், இது வாட்டர் சைக்கிள் நடக்கிறதுக்கு இது காரணமா இருக்கு. காத்த வந்து உருவாக்குது. வானிலை மற்றும் காலநிலையை கண்ட்ரோல் பண்ணுது. ஒளிச்சேர்க்கைய வந்து சப்போர்ட் பண்ணுது. எர்த்தோட ஹீட் பேலன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமா பார்த்துக்குது. அது இல்லாம விவசாயத்துக்கு மூலாதாரமா இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த சாப்டர் வந்து பேசியிருப்பாங்க. இத நல்லா பாத்துங்க. சோலார் ரேடியேஷன் நடக்கிறனால தான் நீர் சுழற்சி நடக்குது, காத்து உருவாகுது, வானிலை மற்றும் காலநிலை உருவாகுது, ஒளிச்சேர்க்கை நடக்குது, எர்த் ஹீட் பேலன்ஸ் சரியா இருக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த இதுல வந்து குயிக் ரிவிஷன் டேபிள்ல குயிக்கா பாத்துடலாம். சோலார் ரேடியேஷன்னா என்ன? சூரிய கதிர்வீச்சு. அப்ப பூமி பெறும் சூரிய ஆற்றல் என்ன? இன்சோலேஷன். கன்ஃப்யூஷன் ஆயிடக்கூடாது. சூரிய கதிர்வீச்சு, வெறும் சூரிய கதிர் வீசுதுல, அதுக்கு பேரு சோலார் ரேடியேஷன். பூமி பெறும் சூரிய ஆற்றல தான் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோலார் கான்ஸ்டன்ட்னா வளிமண்டலத்துக்கு வெளிய சூரிய ஆற்றல் வந்து கிடைக்குது இல்லையா? அததான் சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. இன்சோலேஷன் அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்சோலேஷன்னா என்னது? இன்சோலேஷன்னா என்னது? இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ரைட்டா? இன்சோலேஷன் என்னது? பூமிக்குள்ள வரக்கூடிய சோலார் ரேடியேஷன். பூமி பெறும் சூரிய கதிர்வீச்ச தான் இன்சோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த கேஸ் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன அப்சார்ப் பண்ணும்? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன யார் அப்சார்ப் பண்ணுவா? அப்படின்னா, ஓசோன் தான் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன அப்சார்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோலார் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எங்க மெஷர் பண்ணுவாங்க? எர்த் சர்ஃபேஸ்லயா? ஓஷனுக்குள்ளயா? எர்த் அட்மாஸ்பியருக்கு வெளியிலயா? வளிமண்டலத்துக்கு வெளியிலயா? அப்படின்னா, எர்த் அட்மாஸ்பியருக்கு வெளியில. ஓகேங்களா? இது ரொம்ப நார்மலான கொஸ்டின் தான். இப்படி வேணா கேட்கிறேன். அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் எர்த் கிளைமேட் சிஸ்டம். எர்த்தோட காலநிலை அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து உருவாகுது இல்லையா? அந்த அதுக்கு வந்து அல்டிமேட் சோர்ஸ் யாருன்னு கேட்டா, எர்த் கிளைமேட் சிஸ்டத்துக்கு அல்டிமேட் சோர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, சன். ஓகேங்களா? அடுத்து லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் சோலார் ரேடியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப். எது சோலார் ரேடியேஷன்ல எது லார்ஜஸ்ட் போர்ஷன்? எது வந்து எந்த வடிவில வந்து அதிகமா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. அல்ட்ரா வயலட் 7%, விசிபிள் 44%, இன்ஃப்ரா ரெட் ரேடியேஷன் 49% அப்படின்ட்டு. இன்ஃப்ராரெட் ரேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க. எந்த அட்மாஸ்பியரிக் கேஸ் வந்து எர்த்த ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ல இருந்து பாதுகாக்குது? அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள்ல இருந்து எந்த வளிமண்டல வாயு வந்து நம்மள புரொடெக்ட் பண்ணுதுன்னு கேட்டா, ஓசோன். நன்றி, வணக்கம். அடுத்த டாபிக்ல என்ன பேசப் போறோம் அப்படின்னா, இந்த இன்சோலேஷன் அதாவது பூமி பெறும் சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே ஒரே மாரி இல்ல. அது ஏன் அப்படிங்கிறத வேரியபிலிட்டி ஆஃப் இன்சோலேஷன் அட் த எர்த் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.